காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அஜித் சாரோடைய குட் பேட் அக்லி படம். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 4 days ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெஷலான படம், அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸுக்கு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அஜித் ஃபேன்ஸுக்காகவே வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஜித் சாரோடைய இந்த குட் பேட் அக்லி படம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படமாக இருந்தது. ஸோ அஜித் சாரோடைய விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும்போது பல விமர்சனங்கள் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த படம் வந்து நல்லா இல்லை, இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தாலுமே வந்து ப்ராப்பராக ஒரு படத்தை தரமாட்டுறாங்க. அந்த அஜித் ஃபேன்ஸுக்கே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குனதான் அந்த விடாமுயற்சி படம். ஸோ அந்த படத்துக்கு ஈடு கட்டுற மாதிரி தான் இந்த குட் பேட் அக்லி படம் வந்து வேறு லெவலில் ஆத்விக் சார் வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 dayலே வந்து பல கோடி வந்து கலெக்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் வந்திருக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ பல கோடிகள் அப்படின்னு சொல்லும்போது சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 dayலே வந்து 1.80 crores கிட்ட வந்து இந்த படம் ரீச் ஆகியிருக்கு, கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னை மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு வேர்ல்டு வைடில் வந்து இந்த மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த இடத்துலேயே வந்து கிட்டத்தட்ட க்ரோஸ் கணக்கில் வந்து கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டேயில் தான் அந்த கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் டேயில் அதை விட அதிகமான ஒரு crore ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கு. தேர்ட் டேலையும் அந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கு. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அவுட் ஆஃப் கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த படங்கள் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹீட்டை கொடுத்துருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து த்ரிஷா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வில்லன் நம்மளுடைய அர்ஜுன் தாஸ். ஸோ அவருடைய ஆக்டிங்லாம் நம்ம பார்த்துருப்போம். கைதி படத்தில் வந்து அவருடைய வில்லனோட அந்த கேரக்டர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு காமெடியாக இருந்தாலுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான வில்லனுடைய கேரக்டர் தான் எந்த படத்தில் இருக்கும். ஸோ அஜித் சார் படம் வந்து ஒரு சைடு வந்து ஃபேன்ஸுக்காக உருவாக்குனதாக இருந்தாலுமே ஒரு சைட் காமன் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான், ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், மற்றபடி வந்து நம்மளால் அகைன் பார்க்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் இருக்குன்னு பல விமர்சனங்கள் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ் வந்து இந்த படம் முழுக்க ஃபேன்ஸுக்காக மட்டுமே கிரியேட் பண்ண படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அஜித் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த படம். ஸோ இந்த படம் வந்து ஒவ்வொரு டே போக போக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடுலேயே வந்து 30 கோடி கிட்ட இந்த படம் பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து அவருடைய அஜித் சாருடைய ஒவ்வொரு படத்தோடைய ரெஃபரன்ஸுமே இந்த குட் பேட் அக்லியில் இருக்குது. அந்த ஒவ்வொரு சீன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அவருக்கு ஆப்டாக வந்து ஒவ்வொருத்துமே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யோகி பாபுவுக்கு வந்து ஒரு சின்ன சீனில் மட்டும்தான் ஒரு காமெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு கெஸ்ட்டோட தான் அவர் வந்துட்டு போயிருக்காருன்றதும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் இந்த படமும் இருக்குது. பட் ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து இந்த ஒரு சீனுக்காகவா இவ்வளோ பில்டப்பு அப்படின்ற மாதிரியும் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ யோகி பாபு அப்படின்னு சொல்லணும்னா அவருடைய காமெடி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து நிறைய காமெடிஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவருடைய காமெடிஸ் வந்து எல்லாருமே இந்த குட் பேட் அக்லியில் வந்து எதிர்பார்த்தாங்க. பட் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சைடு பல விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு சைடு வந்து வேறு லெவலில் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த படம். ஸோ அஜித் சாரோடைய எல்லா படங்களை விட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த குட் பேட் அக்லி GBU இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷன் வந்து இந்த படத்துக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இந்த படத்தில் வந்திருக்கும். ஏன்னா த்ரிஷா நடித்த அந்த மங்காத்தா படம் அதில் இருந்து சில ரெஃபரன்ஸ் வந்து இதில் எடுத்திருந்தாங்க. ஸோ த்ரிஷாவுக்கு வந்து இந்த படத்தில் கேரக்டரே இல்லை, சும்மா வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. ஸோ சமீபத்தில் பார்த்தோன்னா த்ரிஷாவும் வந்து அவங்களோட இன்ஸ்டா ஐடியில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்களாம் ஒரு டாக்ஸிக் பீப்புளா, ஏன் இந்த மாதிரி வந்து பல விமர்சனங்கள் வந்து வெளியே சொல்கிறீங்க, உங்களுக்குலாம் வந்து தூக்கமே இருக்காதா, இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறீங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதோட விட்டால் பரவாயில்ல, ஸோ இந்த மாதிரி அன்வான்டாக வந்து நிறைய விஷயங்கள் ஏன் பேசுகிறீங்க, இந்த மாதிரி பேசுகிறப்போ உங்களுக்கு தூக்கமே வராதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ஸ்டாவில் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி படத்தை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் அதே மாதிரி பல விமர்சனங்களும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலான்ற மாதிரி ஒரு தரப்பு சொன்னாலுமே இன்னொரு தரப்பு வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஸோ ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும் தவிர ஒரு காமன் ஆடியன்ஸுக்கான ஒரு படமாக இல்லை. ஏன்னா ஃபேன்ஸுக்காக மட்டும் க்ரியேட் பண்ணாலுமே வந்து மற்ற ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்த்து ரசிக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து ஆரம்பமே இல்லை எண்டிங் வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து மியூசிக்கில் தான் இருக்கும். ஃபைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த வில்லனோட என்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல் மியூசிக்கோடே இருக்கும். அதே மாதிரி பழைய பாட்டுகளோட ரீமிக்ஸ் வந்து இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு வேறு லெவல் அவருடைய மியூசிக் வந்து இதில் இறக்கியிருக்காருன்னே சொல்லலாம். அடுத்தது வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்குமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு டைலாக். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து விஜயோட படம்ல வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற டைலாக் வந்து மோஸ்ட்லி எல்லா படத்துலையுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் கண்டிப்பாக அதை சொல்லிடுவார். ஸோ அவரோட டைலாக் வந்து இந்த குட் பேட் அக்லி படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து 2026 வந்து எலெக்ஷனுக்கு நிற்க போகிறாரு. ஸோ பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது அஜித் சார்லேருந்து ஒரு சப்போர்ட்டிவ் தான் வந்து இந்த டைலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு அவருடைய படம் 2026 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கு அவருடைய சப்போர்ட்டிவ் இருக்கணுன்றதுக்காக இந்த டைலாக் வச்சுருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்டான மூவி தான் இந்த குட் பேட் அக்லி. ஸோ அடுத்தது ஆத்விக் சார் வந்து நெக்ஸ்ட் ஒரு மூவி வந்து அஜித் சார் கூட கமிட் ஆகியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒன்லைன் சொல்லியிருக்கிறதாகவும் அந்த ஒன்லைன் அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த கட்டத்துடைய ஸ்டெப்ஸ் வந்து இந்த அடுத்த மூவிக்கான ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ 2026 அஜித் சாரோடைய அடுத்த மூவி வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த குட் பேட் அக்லி இன்னும் டேஸ் போக போக கிட்டத்தட்ட ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாகவும் மாறிட்டுருக்கு. இப்போவே மாறிட்டுருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து இதை விட ரொம்ப ஹையான கலெக்ஷன்ஸுமே கண்டிப்பாக இந்த படத்தில் கிடைக்கும். ஸோ நிறைய இடத்துல இப்போ டேஸ் போக போக டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. டிக்கெட்ஸ் கிடைக்க மாட்டுது. அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம நிறைய கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு நிறைய அப்டேட்ஸோடையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடையும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.